பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ஒரு கேம் நடக்கும்னா, பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியில ஒரு பிரம்மாண்டமான கேம் நடந்துகிட்டு இருக்கும். அது வந்து ஆதரவாளர்கள், எதிர்ப்பாளர்கள், ஃபேன்ஸ், ஹேட்டர்ஸ் இந்த மாரி ஒரு பேர்ல நடந்துகிட்டு இருக்கும். என்ன பொறுத்தவரைக்கும் குட் ஆர் குட் ஹெல்த்த பொறுத்தவரைக்கும், இன்னும் என்னுடைய மனம் கவர்ந்த ஒரு போட்டியாளர் அப்படின்னு இந்த கேம்ல நம்ம வந்து யாரையும் ரசிக்கவே மாட்டோம். ஏன்னா, நம்ம அப்படி ரசிக்க தொடங்கிட்டோம்னா, அவங்க செய்ற தவறுகள உங்கள் முன்னாடி எடுத்துட்டு வந்து வைக்க முடியாது. புரியுதுங்களா? அதனால் நமக்கு அந்த பழக்கம் என்றைக்கும் கிடையாதுங்கிறத இப்போ சொல்லிப்போம். இப்போ பிக் பாஸ் வோட்டிங் எங்கே போயிட்டுருக்கு அப்படிங்கிறத இந்த முறை தொடர்ந்து முதல் இடத்துல சாண்ட்ரா இருந்து கொண்டிருக்கும் அந்த காட்சிகளை பார்க்கிறோம். அவரை தொடர்ந்து திவ்யா 2வது இடத்துல. ஆனால் இந்த வாரம் பார்த்தீங்கன்னா திவ்யாவுடைய ஒரு பெரிய பர்ஃபார்மன்ஸ் வெளியில் வரல. ஆனால் வாக்குகள் குவிந்த வண்ணம் இருக்கின்றது. 3வது இடத்துல விக்ரம் இருக்கின்ற அந்த காட்சிகளை பார்க்கின்றோம். 4வது இடத்துல பார்வதி, 5வது இடத்துல திவாகர், அதை தொடர்ந்து வியானா. இவங்க வந்து சேஃப் ஜோனுக்கு போயிடுறாங்கங்க. இந்த டேஞ்சர் ஜோன் என்னும் அழைக்கப்படும் அந்த நிலையில் பார்த்தீங்கன்னா, அக்கா ரம்யா வந்து இப்போதைக்கு அந்த டேஞ்சர் ஜோனில் இருக்கார். மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்திய போட்டியாளராக உள்ளே நுழைந்த கனி அவர்கள் ரம்யா கூட தான் ஸ்பேரிங் போட்டுட்ருக்காங்க. ஏன்னா நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, முதல் 5 வாரம் அவங்க நாமினேஷனுக்கே வராததுனால அவங்களுக்குன்னு ஒரு ஓட் பேங்க் உருவாகுது. அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வைல்டு காலில் வந்தவனுக்கு ஏதியா ஓட் பேங்க் அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. கனிக்கு சரி, இப்போ சபரிக்கு ஒரு ஆதரவாளர் கூட்டம் இருக்கும், எஃப்ஜேக்கு ஒரு மிகப்பெரிய ஆதரவாளர் கூட்டம் இருக்குல்ல, அவங்களாம் யாருக்கு வாக்களிப்பாங்க? ஆக்சுவலாக அவங்க வாக்களிக்கணும்னா கனி அக்காவுக்கு தான் வாக்களிக்கணும். இவங்கெல்லாம் சேர்ந்து வாக்களித்தே அக்கா இந்த அளவு தத்தளிச்சிட்டு இருக்காங்கன்னா நிலவரம் ரொம்ப பரிதாபமாக தான் இருக்குது. அதற்கு கீழே பார்த்தீங்கன்னா சுபிக்ஷா இருந்து கொண்டு இருக்கும் அந்த காட்சிகளை பார்க்கின்றோம். சுபிக்ஷா அண்டு ரம்யா இப்போதைக்கு டேஞ்சர் ஜோனில் இருக்கிற அந்த காட்சிகளுடன் இந்த வார வாக்குகள் நடந்துகிட்டு இருக்கு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தேர்ஸ்டே, இன்னும் ஒரு நாள் தான் இருக்குது. இப்படியே நிலவரம் போச்சுன்னா ரம்யா அக்கா அவனுடைய பிக் பாஸ் பயணம் முடிவுக்கு வரும். என்ன பண்ணாங்க அக்கா தான், நான் போன வாரமே அவங்க போயிருக்கணும் அப்படின்னு ரொம்ப கருத்து பதிவிட்டுருந்தேன். சரி, சுபிக்ஷா வந்து ஒரு இக்கட்டில் மாட்டியிருக்கிற அந்த காட்சிகளை பார்க்கின்றோம். அரோரா முன்னேறி போகிறாங்க. அவங்களுக்கு இந்த இளவரசி கெட்டப்பு வாக்குகளை குவிக்க கொடுக்கும் ஒரு வாய்ப்பாக அமைஞ்சிடுச்சோ என்னன்னு எனக்கு தோணுது. எனக்கு ரொம்ப சர்ப்ரைஸாக இருக்கிறதுனா, சாண்ட்ரா திவ்யா முதல் 2 இடங்கள் என்ன காரணத்துக்காக விழுது வாக்கு? யோசிச்சு சொல்லுங்கள்.